We are really honored to have our Honorable Chief Guest, Honored Chairman Sir, respected Principal Ma'am, respected Vice Principal Ma'am, revered teachers, dear parents, guardians, and of course our lovely student among us. We are very glad to have you all with us today, and we welcome you all on behalf of our Sri Kanna Matriculation Higher Secondary School to enjoy the event. Now I request Ms. Anisha ma'am for the official welcome. Please ma'am. A warm and festive welcome to our Christmas party. It's a pleasure to see all your smiling faces gathered here today. Christmas is the time of magic, a season of giving and a moment to cherish our loved one. And what better way to celebrate than with friends and family? As we come together in the spirit of love and unity, let us remember the true meaning of Christmas. Please welcome our chief guest, whose journey is the testament to the fact that hard work, determination, and dedication can lead to great success. Now I welcome our chief guest, Pastor Jesu Ratnam sir. Welcome you, sir. Being a leader is not about you. It's about the people that are on your team and how you can help them be successful. Now I welcome our chairman, sir. Welcome you, sir. The key to student success is the great school, and the key to the great school is a great principal. Now I welcome our principal, ma'am. Welcome you, ma'am. Now I welcome our correspondent, sir. Welcome you, sir. A good education can change anyone. A good teacher can change everything. Now I welcome our colleagues. Welcome you all. Now I welcome all parents. Welcome you all. The future belongs to those who believe in the beauty of their dreams. Last but not least, I welcome all the students in the function. Welcome you all. Thank you, ma'am. Where there is no struggle, there is no strength. After faced many struggles, now you have become the strength of us, sir. Now we request our chairman, sir, to give some strength to our students by your words, sir. Please, sir. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நமது பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்துமஸ் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள அருமைமிகு நண்பர் ஜெயசுரத்னம் அவர்களை வருக வருக என முதற்கொண்டு வரவேற்கிறேன். இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள நமது தாளாளர், பிரின்சிபல் உள்ளிட்ட நம்முடைய ஆசிரியர்கள், நமது பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த விழா கொண்டாடுவதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நமது நாட்டில் உள்ள நமது நாடு பல மதங்களை கொண்ட நாடு. ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமான நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. நல்ல விஷயங்கள் நிறைய இல்லை, முழுமையாகவே நல்ல விஷயந்தான் இருக்குது. அந்த விஷயங்களை நாம் எல்லாரும் அறிஞ்சிக்கிறணும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு கலாச்சார நிகழ்வுகளை நடத்தி அதன் மூலமாக மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரோம். அதை பின்பற்றி நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்வு பிரகாசமாக இருக்கும், நமது நாடும் நல்லா இருக்கும் என கூறி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அனைவருக்கும் எனது இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அதுபோக வரவிருக்கின்ற 2024ஆம் ஆண்டு நாம் அனைவருக்கும் இனிய ஆண்டாக அமைய அந்த ஜீசஸை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
விழாவிற்கு சிறப்பாக வருகை இருந்திருக்கக்கூடிய நம்முடைய ஃபாதர் அவர்களே, பள்ளியினுடைய சேர்மன் அவர்களே, முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேர்மன் சொன்ன மாதிரி இந்த விழாவை எதுக்காக நடத்துகிறோம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரம்ஜான் நடத்துகிறோம், தீபாவளி நடத்துகிறோம், பொங்கல் விழா நடத்துகிறோம், எல்லா விழாக்களையும் நடத்துகிறோம். நம்ம சேர்மன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மதத்துலேயும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் சிறு சிறு வித்தியாசங்களோட விழாக்களை நடத்துகிறாங்க. நாம் அனைவருக்கும் பொதுவானவர்கள், கல்வி என்பது அனைவருக்கும் பொதுவானது, மாணவர்கள் அனைவருக்கும் பொதுவானவர்கள். எனவே நாம் அனைத்து விழாக்களையும் கொண்டாடுவோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், இயேசுநாதர் அந்த போட்டோவில் பார்த்துருப்போம். ஒரு சாந்தமான முகம், பார்த்த உடனே ஒரு அமைதியும் ஒரு சாந்தமும் தெரியும் அந்த முகத்தில். அப்படித்தான் நமக்கு வரைஞ்சு இயேசுநாதர்னா இப்படித்தான் இருப்பான்னு யோசிச்சு ஒரு ஓவியர் வரைஞ்சிருக்காரு. இயேசுநாதர் படத்தை வரைஞ்ச ஓவியர் யாருன்னு தெரியுமா? யாருக்கு தெரியுமா இயேசுநாதர் படத்தை முத வரைஞ்ச? ஒருவேளை நான் சொல்றது சரியா தப்பாங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. லியோனார்டோ டாவின்சி தான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சவர்னு நினைக்கிறேன், இல்லையா? அப்போ இயேசுநாதர் எப்படி இருப்பாருன்னு நமக்கு சொன்ன ஒரு ஓவியர். இயேசுநாதருடைய வாழ்க்கை வரலாறு, நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் தொகுத்து இயேசுநாதர் இப்படித்தான் இருக்க முடியும் என்று ஒரு ஓவியர் நமக்கு வரைஞ்சார். அதைத்தான் நாம அந்த சாந்த சுருபியான அந்த முகத்தை இயேசுநாதர் என்று இதுவரை நாம் கொண்டாடிக்கிறோம். இயேசுநாதர் சொன்ன உடனே நமக்கு ஒரு கணத்தில் அடிச்சா இன்னொரு கணத்தையும் காமிங்கிற அந்த இது பல பேர் நம்ம சொல்ல கேட்டிருக்கோம், நாமளும் சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன, உன்னை அடிக்கிறவன்ட்ட கூட நீ விரோதம் பாராட்டாத. அடிச்சிட்டியா, உனக்கு வேணும்னா இந்த கணத்துலையும் ஒரு அடி அடிச்சுக்கப்பான்னு சொல்லிட்டோம்னா அவனுக்கே வெக்க வந்துடும், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. இதே இயேசுநாதரை எந்த இடத்துலயாவது ஒரு கையில சாட்டையோட பார்த்துருக்கீங்களா? யாராவது எங்கேயாவது போட்டோவில் சர்ச்சில் கையில சாட்டையோட இயேசுநாதரை பார்த்துருக்கீங்களா? யாருப்பா பதில் சொல்லுங்க. யாராவது கையில சாட்டையோட இயேசுநாதரை யார் பார்த்துருக்கா? சார் கையில சாட்டையோட இயேசுநாதர் இருக்காரா இல்லையாரா சார்? போட்டோ இல்லை, ஆனா கையில சாட்டை எடுத்தாரா? நமக்கு இயேசுநாதர்னாவே அந்த சாந்த சொரூபி தான் நமக்கு தெரியும். ஆனா கையில் சாட்டையோடு ஒரு இயேசுநாதர் இருக்கிறார், ரொம்ப பேருக்கு தெரியாது. அதுக்கு தான் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம ஃபாதர்கிட்டே கேட்டேன், உண்மையில இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். தவறுகளை தண்டிக்கும் போது கையில் சாட்டை எடுப்பவராகவும் இயேசுநாதர் மாறி இருக்கிறார். அதைத்தான் நம்ம அது சம்பந்தப்பட்ட விவரங்களை படிக்கும் போது நமக்கு தெரிய வரும். அப்போ இயேசுநாதர் என்பவர் தவறுகளை தண்டிக்கும் போது கடுமையாக நடந்து கொள்பவராகவும் நமக்கு சொல்லித்தரப்பட வேண்டும்ங்கிறது என்னோட. உங்களுக்கே தெரியும், பைபிளை படிச்சோம்னா அதுல கடவுளை பத்தியும் இருக்கும், இன்னொருத்தர் சாத்தானை பத்தியும் இருக்கும். ஒரு நல்லவன்னா அந்த இடத்துல ஒரு கெட்டவன் இருப்பான், நம்ம சினிமாவில் வர்ற மாதிரி. ஆனா நம்ம சினிமாவில் கெட்டவனுக்குன்னு சில உடைகள், காஸ்டியூம் அதெல்லாம் வச்சிருக்கோம். நம்ம கெட்டவன் சொன்னாவே அவன் ஒரு சைஸா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் கெட்டவன் அப்படின்னு. சினிமாக்கள் நமக்கு அப்படித்தான் காமிப்பாங்க. ஆனா நீங்க முதலத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுக்கிட்டு அந்த பகுதியில் எந்த பக்கம் அந்த பக்கம் போறவங்களை பார்த்து, தா போறவர் கெட்டவர், தா இவர் போறவர் நல்லவர், அவருடைய உடையை வச்சோ நடை உடை பாவனை வச்சோ கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில நல்லவனும் கெட்டவனும் நமக்குள்ளதான் இருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனுக்கு உள்ளேயும் நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். சினிமாவில் மாதிரி நல்லவெல்லாம் ஒரு சைடாகும், கெட்டவன் பூரா யூனிஃபார்ம் போட்டு வில்லைங்களா கொடூரமா ஒரு சைடாகும். நடைமுறை வாழ்க்கையில இருக்கிறது இல்ல.
அப்போ பைபிள்ல சொல்ற சாத்தான் யாரு? சாத்தானு தனியா யாரும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சாத்தானும் இருக்கிறான். சாத்தான் தலை காட்டுவான் அப்பப்ப. அப்ப என்ன செய்யணும்? இயேசுநாதர் மாதிரி. எந்த இயேசுநாதர்? ஒரு கணத்தை அடிச்சா இன்னொரு கணத்தை காமிக்கிற இயேசுநாதர் இல்ல. சாத்தானை பார்த்த உடனே சாட்டையை கையில எடுக்கிற இயேசுநாதராக நாம் மாற வேண்டும். எந்த இடத்துல சாத்தான் வருவான்? நாம தப்பு பண்றது எப்போலாம் நாம தப்பு பண்றோமோ அப்ப நமக்குள்ள சாத்தான் வந்துட்டான்னு அர்த்தம். நீங்க எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிகள் ஆக போறீங்க. இந்த மாவட்டத்தை ஆளக்கூடிய கலெக்டரா வரைக்கும் நீங்க தான் வர போறீங்க. அங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படிக்கிற காலத்துல இருந்து அடுத்து கல்லூரி படிக்கிற காலம், அடுத்து வேலை பார்க்கிற காலம் எல்லாத்திலுமே சாத்தான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருப்பான். திடீர்னு நீங்க ஒரு இடத்துல வேலை பார்ப்பீங்க, ஒருத்தன் காசை கொண்டாந்து கொடுப்பான், தப்பு பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பான். அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டாங்கன்னா சாத்தானுக்கு அடிமையாயிட்டாங்கன்னு அர்த்தம். யாரு அப்படி தப்பு பண்றதுக்கு காசை கொண்டாந்து கொடுக்குறானோ அவன் தான் சாத்தான், வேற யாரும் இல்லை. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில பள்ளி வாழ்க்கையிலையும் அதே போல சாத்தான்கள் வருவார்கள். தப்பு பண்றதுக்கு உங்களை தூண்டுவான். பள்ளிக்கூடத்திலேயே நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு உங்களை தூண்டுவான். அப்படி தூண்டக்கூடியவனை சாத்தான் குணம் அவன்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நீங்க அப்போ இயேசுநாதராக மாறி கையில் சாட்டை எடுக்க வேண்டும். தவறுகள் நம்மளை அணுகாமல் தவறுகளிலிருந்து நம்மளுடைய பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக சாட்டையுடன் கூடிய அந்த இயேசுநாதரை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி மீண்டும் ஒரு தடவை அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your valuable words. Now it's time to felicitation ceremony. It is a recognition of your exceptional dedication. Now, I request our chairman, sir, to felicitate our chief guest. Please, sir. Thank you, sir. Being a pastor means you are a truth teller. That means you are truth teller when it comes to the Bible. That means you protect your people from deception that comes from the word. To teach and preach the Bible to our congregation every time to save us. We would like to call our chief guest, Mr. Jesu Ratnam Pastor, for special speech. Please, sir. சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல கை தட்டுக்கு வைப்போம், எல்லாரும் கை தட்டுக்கு வைப்போம். நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு கேட்ட உடனே கைது எவ்வளவு சந்தோஷமா தட்டுறீங்க பத்தியில. உங்களுக்காக கல்வியில புரட்சி ஏற்படுத்துறதுக்காக நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக நம்முடைய தாளாளர் அவர்கள் அருமையா, சந்திரசேகர் அவர்கள் அருமையா அவங்களுக்கு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து எதை எடுத்தாரு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வெரி குட். சாட்டை எங்க எடுத்தாருன்னா ரோட்ல, வீட்டுல எடுக்கல, கோவில்ல சாமி கும்பிடுற இடத்துல அங்கே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணதுனால அந்த வியாபாரிகளை, இது நான் தங்கி உலாவுகிற இடம், ஜெபம் பண்ற இடம், பிரார்த்தனை பண்ற இடம், இங்க வந்து வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவர்கள் அநியாய விலைக்கு விற்கிறவர்கள். அதனால அவர்களை சாட்டை எடுத்து அடித்து துரத்தினார். கைத்தட்டுக்கோ போ. இப்ப அநியாயம் எங்கெல்லாம் வருதோ, அது சார் சொன்ன மாதிரி அங்கெல்லாம் யார் வருவான்னா சாத்தான் என்ன செய்வான்? வருவான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க,
உங்களுக்குள்ள சார் சொன்னார் பார்த்தீங்களா, சாத்தா நம்மள்ட்ட தான் இருக்கா அப்படின்னு சொன்னார். சாத்தா எங்க இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா எப்ப அடுத்தவங்க பென்சிலை நம்ம எடுக்கணுங்கிற எண்ணம் வருதோ அப்போ நமக்குள்ள யார் வர்றா சொல்லுங்க. ஆமா, எப்ப அடுத்தவனை கிள்ளி விட்டுட்டு நம்ம சிரிக்க நினைக்கிறோமோ அப்ப யார் வர்றா? ஆமா, இப்படி நிறைய சந்தோஷத்தை கெடுக்கிற இடத்துல சாத்தா வருவான். சந்தோஷத்தை கெடுக்கிற இடத்துல யார் வருவா? சாத்தான் வருவான். மகிழ்ச்சிய திருடுறதுக்கு யார் வருவா? சாத்தான் வருவான். நீங்க ஸ்கூலுக்கு போகாம வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி பொய் சொல்றதுக்கு யார் வருவா? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு எக்ஸாம் வந்துருச்சு, மிஸ் எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வருது அப்படின்னு சொன்னா யார் வருவா? இது மாதிரி தான் நமக்குள்ள பயம் வரும். என்ன வரும்? பயம் வரும். இன்னைக்கு விசேஷமா நம்ம சேர்மன் காந்திராஜன் சார் அவர்கள் இந்த இடத்துல அழைத்ததுனால, அதுபோல மேலாளர் பிரின்சிபல் அவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, நம்ம தாளாளர் அவர்கள் இருக்கிறாங்க, ஆசிரியர் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்த்து சொல்லி கை தட்டுவாங்க. கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லி நல்ல கை தட்டுங்க, நல்ல சத்தமா தட்டுவாங்க. வெரி குட், அவ்வளவுதான். இன்னும் சத்தமா. ஓ, இப்ப நான் சொன்ன உடனே நீங்க கை தட்டணும். எதுக்கு தெரியுமா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருந்தா அப்படின்னு நான் சொல்லுவேன், நீங்க கை தட்டணும். உண்மையா இருந்தான்னு சொன்னா என்ன செய்யணும்? கை தட்ட நிப்பாட்டிடணும். சரியா? சரி, செய்வீங்களா? செய்வீங்களா? நான் மாத்தி சொல்லும் போது நீ கை தட்ட கூடாது. விளங்கிருச்சா? உண்மையா இருந்தா, சந்தோஷமா இருந்தா, உண்மையா இருந்தா, சத்தம் கேக்குது. இப்படிதான் நீங்க பாடத்தை கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்? இப்படிதான் செய்யணும். இப்படி பாடத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்க மிஸ், உங்க டீச்சர்ஸுக்கு எல்லாருக்கும் என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும். இதுல ஏசாமி பைபிள்ல மத்தேயின் ஒரு பகுதி இருக்கு, 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல நற்செய்தி சொல்லப்பட போகிறது. அது என்னன்னா மிகுந்த சந்தோஷம். நல்ல கை தட்டுங்க. மிகுந்த சந்தோஷம். நல்ல கை தட்டுங்க. மிகுந்த சந்தோஷம். இப்ப பாருங்க, நல்ல இப்ப என்னை கவனிங்க. மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது உண்டாகும். இயேசு கிறிஸ்து பிறந்தாரு அப்படிங்கிறத ஒரு ஏஞ்சல் வந்து ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள்ட்ட அறிவிக்கிற பொழுது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க இந்த உலகத்துல பெரிய ஒரு மிகுந்த சந்தோஷத்தை பார்க்க போறீங்க. உங்க பயம் எல்லாம் உங்களை விட்டு என்ன செய்ய போகுது? போக போகுது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரப்போகுது. அது என்னன்னா, நம்மளை எல்லாம் காப்பாற்றுகிற ஒரு இயேசு இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். இது மிகுந்த சந்தோஷம். மிகுந்த சந்தோஷம். சொன்னது போல ஜீசஸ் அப்படி சொன்னா காப்பாற்றுகிறவர். ஜீசஸ் நீங்க சொன்னாரு. மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு. யாரு பிறந்ததுனால? இயேசு பிறந்ததுனால. இந்த பொன்னால நல்ல இந்த பகல் வேலையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கண்ணா ஸ்கூல் நிர்வாகத்துக்கும் நிர்வாகிகளுக்கும் எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நீங்க எல்லாம் அமைதியா வந்து கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு தெய்வம் சொல்லி கொடுத்த 3 வார்த்தை, நீங்க பயப்படவே கூடாது. எப்படி என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. தைரியமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். 3வது அடையாளத்தோட இருக்கணும். எப்படி இருக்கணும்? இயேசு பிறப்புக்கு அடையாளம் ஒரு நட்சத்திரம் வந்தது. அதே போல உங்க படிப்புக்கு அடையாளம், அது ஸ்கூலுக்கு அடையாளம். படிப்புக்கு அடையாளம் நல்ல மதிப்பெண், நல்ல நல்ல மார்க், நல்ல மார்க். உங்க படிப்புக்கு அடையாளம் நல்ல மார்க் எடுக்கணும். அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இயேசு உங்களை உயர்த்தி வைப்பார். இயேசு இங்க வைப்பாரு, உயர்த்தி வைப்பார். சந்தோஷமா இருந்தா இப்ப நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கிற, ஆமா, அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா செய்வாரு.
ஆமா, அவர் வருவாரு, அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவாரு. எத்தனை பேர் அவர் வரவேற்க போறீங்க? அவர் எத்தனை பேர் வரவேற்க போறீங்க? நம்ம கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து உங்களுக்கு என்ன செய்வாரு? உங்களுக்கு அவர் என்ன செய்வார்? வாழ்த்து சொல்லுவாரு, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அதனால கிறிஸ்துமஸ் தாத்தாவை நீங்க எத்தனை பேர் சந்தோஷமா கைதட்டுங்க பார்ப்போம். சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா கைதட்டுங்க பார்ப்போம். அப்படியே நடுவில் அப்படியே வந்துருங்க. கைதட்டுங்க, எல்லாம் கைதட்டுங்க. தாத்தா வர்றாரு. நல்ல கைதட்டுங்க பார்ப்போம். சந்தோஷம், நல்ல சந்தோஷம். எல்லாரும் கைதட்டுங்க கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு. Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go. வாழ்த்துக்கள். பிள்ளைகளே, கேக்குதா? தாத்தா பேசுறது கேக்குதா? சத்தத்தையே காணுமே. காலையில சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டதெல்லாம் கத்தியே கரைஞ்சு போச்சு தாத்தா. இனிமே நாங்க எங்கிட்ட கத்துறது அப்படியா? கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க சொல்லலைன்னா இந்த மாதிரி 10 தாத்தா வானத்துல இருந்து இயேசுப்பா இறங்கிடுவாரு. ஒழுங்கா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு உங்களுக்காக இங்க வந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா இயேசு இங்க வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு? தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? குடிக்கிறாங்க. நான் சொல்லவா? நீங்க எல்லாரும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க தெரியுதா? எங்கெங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோ அங்க இயேசு இருக்காரு. சரி, கைகளை தட்டுவோமா? கைகளை தட்டி உற்சாகமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாருக்கும் மறுபடியுமா கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி இங்க இருக்கிற பணியாளர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பள்ளி இன்னும் மென்மேல் வளரவும் பழகி பெருகவும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல நல்ல உயர் அதிகாரிகளா மாறவும் நான் பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய எல்லா குடும்பங்களுக்காகவும் நான் பிரார்த்திக்கிறேன். இயேசு தாமே உங்களை வாழ்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். Thank you, sir, for your valuable message about Jesus and make us always be happy. Thank you, sir, and also thank our Christmas family. Now it's time to felicitate our Christmas grandma. We request our correspondent sir to felicitate for the Sunday class. Thank you, sir. Without further delay, we would like to start our today's cultural events. Chief guest who spared time for this busiest schedule to grace the occasion. Today we had an opportunity to hear your thoughts and his will surely be going to encourage us in our future events. I would thank our chairman sir, our valuable presence and support. Thank you, sir. Next, I thank our correspondent sir for
the valuable support. Then I thank our principal ma'am for the valuable support and great knowledge, and thank you ma'am. I would like to thank our colleagues make the wonderful Christmas function. Thank you for all. The parents to the valuable support. Last but not least, I thank all the students of our school. Without their presence, the program is not fulfilled. Thank you all. Once again, I wish you a Merry Christmas